பசங்க கிட்ட இவ போட்டோவை ஸ்க்ரீன் சேவரில் வச்சுட்டு சின்ன பையனை கூப்பிட்டு அம்மான்னு கூப்பிட்டு அந்த குழந்தை தெரியாமல் கூப்பிட்டு வருது. பெரிய பையனை கூப்பிட்டு சொல்லலை மேம். அவன் அதுக்கு விட்டே அவனை பெல்ட் எடுத்துட்டாங்க. அவன் வந்து மம்மி சாரி மம்மி, டாடி யாரோ ஒரு ஃபோட்டோ காமிச்சு அம்மா சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிக்கிறேன் மம்மின்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா மேம். அந்த பொண்ணு கூட பழகுன உண்மை மேடம், ஒரு ஃப்ரெண்டாக நான் பழகினேன். என் கூட அப்படி என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என் வீட்டிலே இருக்கட்டும், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்கறேன். ஆனால் என் பசங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது. உங்கள் பேருமா? விமலா மேடம். கொளத்தூர்லேருந்து வரேன். எனக்கு மேரேஜ் ஆகி 10 years ஆகுது மேம். ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அடிப்பாங்க உதைப்பாங்க. சரி அவங்க கோவம் அப்படியே அவங்க சுபாவம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? நான் இப்போ தான் மேம் போகிறேன். இப்போ இந்த 2 months தான் இதுக்கு முன்னாடி இல்லை. மேரேஜ் வரைக்கும் போய் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிற வரைக்கும் போயிட்டு இருந்தேன் மேம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 5 years அங்கே படிச்சிருக்கீங்க? நல்லா படிச்சிருக்கேன். என்ன படிச்சு? பிகாம் படிச்சிருக்கேன். பட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிலாம் நல்லா வரும். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் மேம். லவ் மேரேஜ். ஆனால் ஃபேமிலி எல்லாம் இது பண்ணி அக்செப்ட் பண்ணி தான். அவர் என்ன படிச்சிருக்காரு? அவங்க டிஎம்இ முடிச்சிருக்காங்க. ஆனால் ட்ராவல்ஸ் லைன் இந்த லைனில் வந்துட்டாங்க. எப்படி லவ் ஆச்சு உங்களுக்கு? லவ் வந்து ஸ்கூல் படிக்கிற ஏஜ்லேருந்தே வந்துருச்சு மேம். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்கூல் படிக்கிறது ஏஜ்னா +1 +2ல் நான் +1 படிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து 10th முடிச்சு இந்த பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸ்கூலில் இருந்த வரைக்கும் தெரியாது. இந்த பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது பார்க்குறது இப்படி. பட் நாங்கள் அப்போல்லாம் பேசினது எதுவும் கிடையாது மேம். இந்த ஜாப் போக ஆரம்பிச்சப்பறம் தான் +1 +2 முடிச்சு கரஸில் பண்ணேன். நான் +2 முடிச்சதும் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஜாப் போகிற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில்? நாங்கள் 5 பேர், 5 கேர்ள்ஸ் மேம். எல்லாமே எனக்கு 3. நான் 4வது பொண்ணு, தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அப்புறம் லவ் பண்ணீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு மேம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவே ஒரு 8 years ஆயிடுச்சு மேம் எங்களுக்கு. லவ் பண்ணுவோம், ஆனால் ரொம்ப கான்டாக்ட்லாம் கிடையாது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வரல மேம். அப்போ எனக்கு அவங்கள பற்றி தெரிய ஆரம்பிச்சப்போ ஐ வாஸ் ரொம்ப டீப்பாக போயாச்சு. இவங்க தான்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயாச்சு. என்ன தெரிஞ்சது? அவர் டெய்லி பிக்கப் பண்ணுறது, அதாவது அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவங்க கேரக்டரை முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்க கூடயே நான் போகிறது வர்றது வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு இவங்க தான் நம்மளுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு மேம். கடைசி என்னாச்சு, மேரேஜும் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணியே போயிட்டு இருந்தேன் மேம். இப்போ இந்த 6 years வரைக்கும் இப்படியே போயிட்டு இருந்தது. 4 years அடிக்கிறதுன்னா என்ன மாதிரி அடிப்பாங்க? இப்போல்லாம் வந்து பேட்டில், ஸ்டெம்பில், அப்போல்லாம் வெறும் கையில் அடிப்பாங்க, மெரிப்பாங்க, கழுத்தை நெரிப்பாங்க. அதெல்லாம் சாதாரண ப்ராப்ளமாமா? அது நான் அவங்க மேலே வச்சிருக்க அஃபெக்ஷனில் வீட்டில் கூட சொன்னது கிடையாது மேடம். இது மாதிரி அடிக்கிறாங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து கோவப்படுவாங்கன்னு தெரியும், அடிக்கிறாங்கன்றது இப்போ தான் மேம் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் ஆகி நான் செப்பரேட் ஆகி வந்து இந்த 2 monthsல தான் மேம் வீட்டில் அவ்வளோத்தையும் சொல்லியிருக்கேன். அக்காங்க கேட்டு அழாத நாள் கிடையாது. நீ இவ்வளோத்தையும் தாங்கிட்டு எப்படி இருந்தேன் அப்படின்னு எனக்கு கேட்குறாங்க மேம். இப்போ நான் அவங்க மேலே வச்சு இந்த அஃபெக்ஷனால எதுவும் இது பண்ண மாட்டேன் மேம். அவங்க வீட்டில் இருக்கவங்களும் கண்டுக்க மாட்டாங்க மேம். அது அவங்க ஃபேமிலி இத்தனைக்கும் எல்லாம் ஜாயிண்ட்டாக தான் இருந்தோம் அப்போல்லாம். இப்போ வந்து மேலே வீடு கட்டிட்டு போயிட்டோம். குழந்தை பிறந்தப்பறம் மேலே வீடு கட்டிப்பேன். அதுக்கு முன்னாடியே அவங்க அப்படி தான் மேம் அடிக்கலாம் ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அடிக்க போக இருக்கவும் நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் கூட சகிச்சிட்டு இருந்துட்டான். இப்போ இந்த 4 years இன்னொரு கேர்ளோட அஃபேர் வந்துடுச்சு மேம். அது என்னால் நிச்சயமாக தாங்கிக்கவே முடியல மேம். வேறு எதாக இருந்தாலும் நான் பொறுத்துக்குவேன் மேம். 2nd குழந்தை பிறந்து இது எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா, 2nd குழந்தை பிறந்து அவன் பாலுக்காக அழுதான் மேம். சரி அழறானின்னு சொல்லிட்டு நைட் ஒரு 11:30 இருக்கும் மேம். நான் எழுந்து டைம் பார்க்குறதுக்காக அவங்க செல் எடுத்து ஆன் பண்ணேன் மேம். அப்போ தான் அதில் ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதில் பார்த்தா பிரவீன் சொல்லி ஆம்பளை பேர் இருந்தது. சரி மெசேஜ் என்ன, ஒரு வேளை அர்ஜென்ட்க்கு ஏதாவது அனுப்பிச்சிருக்க போகிறாங்கன்னு படித்தா அப்போ அந்த கேர்ள் அனுப்பிச்சிருக்கா மேம் அந்த மெசேஜ். நான் யார், உன்னோட ஃபேமிலியில் 3rd person தானே, உனக்கு வந்து உன் குடும்பம் உன் குழந்தைங்க தான் முக்கியம், ஆனால் பட் ஐ லவ் யூ அப்படின்னு இருந்தது மேம் அந்த மெசேஜ். அது பார்த்த உடனே நான் எழுப்பி கேட்ட உடனே டென்ஷன் ஆகிட்டு, இல்லை இது வந்து பிரவீனுக்கு வந்த மெசேஜ், இது எனக்கு கிடையாது, பிரவீன் வந்து ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான். நான் அதுக்கே கத்துனேன் மேம். அவருக்கும் மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருக்குது, அப்புறம் எப்படி இன்னொரு கேர்ளோட பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நைட்லேயே அந்த நம்பருக்கு டயல் பண்ணேன். உடனே ஃபோனை பிடிங்கிட்டு, இதெல்லாம் வேண்டாம், அது அவனோட ஃபேமிலி பிரச்சனை, அவன் பார்த்துக்குவான், நீ எதுவும் தலையிடாத அப்படி சொல்லிட்டாங்க மேம். சரி நான் அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன் மேம். எடுக்கவே இல்லை. அடுத்த நாள் ஈவினிங் பண்ணப்போ எடுத்தாங்க. அதுக்குள்ளேயே இவங்க பேசி வச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த கேர்ள் எடுத்துகிட்டு, ஆமாம் ஆண்டி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் இது உங்கள் ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியாது, நான் பிரவீன் நினச்சி பண்ணேன், இது வந்து நான் பிரவீன் கூட தான் சொன்னேன். நான் அதுக்கே அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன் மேம். இல்லை இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, என் ஹஸ்பண்ட் நம்பருக்கு இனிமேல் வராத, நீ பிரவீனையும் எதுவும் தொல்லை பண்ணாத, அவருக்கும் கல்யாணமாகி குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னேன் மேம். அதெல்லாம் சரின்னுட்டு கடைசியில் பார்த்தா இவங்க கூட தான் மேம் அவள் அஃபேர் வச்சுட்டு இருந்திருக்காளே. இது தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? எனக்கு வந்து ஒரு நியூ இயர் மேம், அது December 2013 மேம்.
எப்போவுமே 12 நான் தான் மேம் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவேன். விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டிவியில் கவுண்ட் டவுன் போடுவாங்க இல்லையா மேம், அந்த டைமுக்கு நான் போய் பால் காய்ச்சிட்டு இருந்தேன் மேம். காஃபி போட சொன்னாங்க, நான் குழந்தைக்கு முதல்ல பால் ஆற்றிட்டு போடலான்னு போட்டுருந்தேன். கரெக்டாக 11:59க்கு கால் வந்துச்சு மேம். எடுத்து தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு டீ போடுதோ வரேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டாங்க மேம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு இங்கெல்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிச்சு டென்ஷனில். எனக்கு கோவம் வந்தால் கொஞ்சம் ஷிவர் ஆகும். மாதிரி டென்ஷனில் கோவம் ஆகிட்டு டீ போடல, ஒன்றும் போடல, குழந்தைக்கு மட்டும் பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேம் அவங்க வரதுக்கு. வந்தவொடனே கேட்டால் யாரும் இல்லை, இன்னொரு ஃப்ரெண்ட் நேம் சொல்லி அவன் தான் விஷ் பண்ணான். இத்தனை வருஷம் இல்லாத ஃப்ரெண்டு இப்போ எப்படி வருவாங்க, நான் தானே எப்பவும் விஷ் பண்ணுவேன் அப்படின்னு டென்ஷன் ஆகி கேட்டேன் மேம். அப்புறம் நம்பர் காமிச்சு இங்கே வேணால் பாரு, அவன் தான் பண்ணியிருக்கான். அந்த டைம் பார்த்தா 12:10 மேம். அந்த டைம் கால் வந்தது 11:59. இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப துருவி கேட்டதுக்கப்புறமா அவன் ஒன்றுமே சொல்லாமல் குவைட்டாக உட்காந்துட்டாங்க மேம். அதுக்கப்புறம் நான் அவங்கள கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணேன் மேம். இப்போ சொல்கிறீங்களா இல்லை நானும் பசங்க எல்லாம் போட்டுமா வெளியே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா கூப்பிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு கேர்ள் தான் ஃபோன் பண்ணது, கேர்ள் தான், அவள் பேர் சிவகாமி, அவள் வந்து காலேஜ் படிக்கிறா, என்கிட்ட சொன்னது மெடிக்கல் காலேஜ் சொன்னாங்க மேம். ஆக்சுவலாக அவள் படிக்கிறது மெடிக்கல் காலேஜ் மேம். நான் அதுக்கப்புறமா அந்த ஃபேஸ்புக் ஐடி இதெல்லாம் வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு பின்னாடி இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் அதை ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்து அவளோட டீட்டெயில் கனெக்ட் பண்ணி இவ்வளோ பண்ணேன் மேம். ஆனால் அன்னைக்கு சொன்னது என்னை மடியில் படுக்க வச்சுட்டு தலையை தடவி கொடுத்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், சும்மா பேசுகிறா, நீ இதை பெருசு இப்போ பாரு இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அதுக்காக தான் நான் உங்ககிட்டேருந்து மறைச்சேன். எப்படி கண்டுபிடிச்சிங்கம்மா? எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க? ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா மேம். ஒரு ஹஸ்பண்டை பற்றி ஒரு ஒய்ஃபுக்கு அதுவும் இத்தனை வருஷம் நான் அஃபெக்ஷனோடு இது பண்ணுறவுக்கு எனக்கு தெரியாதா மேம் எப்படி இருப்பாங்க என்னன்ட்டு. திடீர்னு நிறைய ஜீன்ஸ் பேண்ட்ஸ் எடுக்கிறது, ஷூஸ் டிஃப்ரெண்ட்டாக போடுறது, சின்ன விஷயம் நோட் பண்ணுவேன் மேம். நான் பெல்ட் ஷூ வந்து நான் வந்து பெல்ட் ஷூலாம் போடணும்னு ஆசைப்படுவேன். அது எனக்கு தொப்பை இருக்குது, நான் குனிஞ்சு போட்டுட்டுலாம் இருக்க முடியாது என் வேலைக்கு, நான் அதை வாங்க மாட்டேன் சொல்லுவாங்க. போயிடுச்சு கடையில் சூஸ் பண்ணும்போது நான் பார்த்து அதை எடுத்துறேன் வேணாம், திடீர்னு அதை வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன் நான் சொல்லும் போது போடல அப்படின்னு நான் ஒரு டவுட் கேட்டேன். அப்புறம் போடுறது வந்து பிளெயின் ஷர்ட்ஸ் தான் போடுவாங்க, டீசெண்டாக இருக்கணும், ஒரு மேனேஜர் அப்படி இருக்கணும். திடீர்னு ஒரே ஸ்ட்ரைப்ஸு, கலர்ஸு, அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய கண்டுபிடிக்க முடியுது மேம் நம்மளால். அவங்க எப்போ தவறி போகிறாங்கன்றதை கேட்ச் பண்ணிடுறோம். ஆனால் நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு இன்னிலேருந்து ப்ராப்ளம் தான். ஆனால் அதை போகாமல் நம்மளால் இப்போ ஓரளவுக்கு மேலே தடுக்க முடியல மேம். என்னதான் போராடியும் கண்டுபிடிச்சும் நம்ம இந்த நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? நான் ஒன்றுமே இல்லை மேடம், எனக்கு வந்து தானாகவே கண்டில் மாட்டோம் மேம். அது வந்து நானாக போயிட்டு இது பண்ணல. வீடு சுத்தம் பண்ணும்போது விசிட்டிங் கார்டு பின்னாடி இருந்தது மேம், sivagami.15@gmail.com, அவங்க டாடியோட நேமோடு இருந்தது. சரி இது என்னன்னு தான் போய் பார்க்கலாம் அப்படி. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடமும் கிடையாது மேம். நான் ரொம்ப வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, எதுனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் இந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன், 101 சுற்று வேண்டியிருக்கேன். எவ்வளோ சின்ன விஷயத்துக்கு கூட நான் ரொம்ப பாடுவேன். 101 சுற்று வேண்டியிருக்கேன்னு வேண்டியும் இருந்தேன் மேம். அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இதை பார்த்தாக்கா அதில் மெசேஜ் இருக்குது மேம். அந்த பொண்ணுக்கு இவங்க அனுப்பிச்சிருக்காங்க, தேவதை வானத்திலிருந்து வரும்போது தூரிகையால் விசிறிவிடும் தோழியை கூடவே அழைத்து வந்து விட்டாலோ அப்படின்னு இருக்கு மேம். என்னென்னா அந்த கேர்ள் ஃபோட்டோ இருக்குது, கூட அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் சுமாராக இருக்க பொண்ணு ஒன்றத்தோட ஃபோட்டோ எடுத்து இவங்களுக்கு ப்ரொஃபைல் காமிச்சு வச்சுருக்கான். அதை பார்த்து கவிதை கொட்டுது இவங்களுக்கு. ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்காரா? ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில் மட்டும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நான் நடந்து வரேன், வழியெல்லாம் அழுதுட்டு வந்தேன் மேம். நம்ம இவ்வளோ நாள் தேவதையாக தெரிஞ்சிருந்த மனசுக்கு இன்னொரு பொண்ணு தேவதையாக தெரிகிற அளவுக்கு ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு. நான் வந்து உடனே கூட கேட்கல மேம். நான் அதை கொஞ்ச நாள் வச்சுட்டு உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது இந்த டைலாக் சொன்னேன் மேம். ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நீ சும்மா கற்பனை பண்ணுற, இதெல்லாம் நீ எங்கேருந்து எடுக்கிற, உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம் எதுக்கு பண்ணுற, எதை கேட்டாலும் அதுக்கு அடி உததான் மேடம் ஆரம்பத்துலேயே. எனக்கு இப்போ என்னென்னா என்னை மட்டும் அடிக்கிறது இல்லாமல் பசங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேம். சின்ன விஷயம் இதுக்கு 2 பேருமே நல்லா படிக்கிற பசங்க மேம். என்ன அடிக்கிற மாதிரி அதே பேட்டு பெல்ட்டு கையில் கிடைக்கிறது இதெல்லாம் வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க மேடம். என்ன காரணம்னு பார்த்தாக்கா அவங்களோட போக முடியலையே, அந்த கேர்ளோட இருக்க முடியலையே, அந்த கோவத்தை வந்து எங்கள் மேலே காட்டுறது. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி அக்கா ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் எங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணை பற்றி போட்டு செம்ம அடிச்சு உங்கள் அக்கா வராங்கன்ற தைரியத்துக்கு இப்படிலாம் பண்ணுறியா சொல்லி தொடப்ப கட்டையிலலாம் அடித்து முதுகில் நான் உடனே கீழே ஓடிட்டேன் மேம். அதுக்கு மேலே என்னால் அடி தாங்க முடியல. கீழே எங்கள் ஓரவத்தி வீட்டுக்கு அவங்க முன்னாடியும் வந்து அடித்து, அவங்க முன்னாடி என்ன அடித்து, அப்புறம் எங்கள் அக்கா வந்துட்டு அவங்களுக்கு அப்போ தான் விஷயமே தெரியும் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சுட்டு என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படி சொன்னேன். அக்கா அப்போ தான் பார்த்துட்டு இவ்வளோ நாள் ஏன் எங்ககிட்ட சொல்லலை, என்னப்பா இதெல்லாம். அப்போ கூட அக்கா கோவப்பட்டு கேட்கல மேம், என்னப்பா இதெல்லாம்னு கேட்டால் பெட்டில் தென்னாவட்ட இப்படி படுத்து சொல்லுவோம். என்ன உங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணுமா, செட்டில்மெண்ட்டுக்காகமா மேடம் இப்படிலாம் பண்ணுறோம், செட்டில்மெண்ட் வேணுமா, எனக்கு கொஞ்சம் பணம் வேற வேண்டியிருக்கு, அது வந்தோடனே உங்களுக்கு நான் செட்டில்மெண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு ரொம்ப தென்னாவட்டாக பேசினாங்க. பேசிட்டு என்ன இப்படிலாம் அடிக்கிறியே, நான் வர்றதுக்கு முன்னாடி என் தங்கச்சி அடிச்சியாமே அப்படிலாம் கேட்டது. முன்னாடி கூட அடிப்பேன் அப்படின்னு சாவி தூக்கி மண்டையிலே போட்டாங்க மேம். அன்னைக்கு
போட்டு இவ்வளோலாம் அராஜகம் பண்ணாங்க. உடனே அக்கா என்ன பண்ணாங்க, வா நீ என் கூட. நான் அப்பவும் வரல மேம் எங்கள் அக்கா கூட. இல்லை நான் இப்போ வரமாட்டேன், நான் உங்களை சரி பண்ண வேண்டியிருக்கிறது, நீ இப்படியே இருந்து இப்படியே போ அப்படி சொல்லிட்டு அக்கா விட்டுட்டு வந்துட்டாங்க. நடுவில் ஒரு நாள் திரும்பவும் பிரச்சனையாச்சு. அதே மாதிரி அடித்தாங்க, கழுத்தை நெரிக்க வந்துட்டாங்க, காலில் வச்சு கழுத்தை மிரிச்சிட்டாங்க, ஃபுல்லாக மிரிச்சு. நான் 3 days ஒன்றும் சாப்பிட முடியாமல் அவஸ்தைப்பட்டேன் மேம். அதனால் இதே பிரச்சனைனால அந்த பொண்ணு கூட இப்படி இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கேட்டதுனால மேம், அந்த ஃபோட்டோ பார்க்காத வரைக்கும் எங்களுக்குள்ளே அவ்வளோவா பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்டுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டாக்கா வீட்டிலலாம் தைரியமாக பேசினவர், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் மேம். நான் என்னால் முடியல, அடி தாங்க முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க என்னை கொலை பண்ணிட்டு கூட பசங்கக்கிட்ட இதை சொல்ல விட்டுட்டு, பசங்கக்கிட்ட இவள் ஃபோட்டோவை ஸ்க்ரீன் சேவரில் வச்சுருந்து, பரதநாட்டிய டான்ஸர் மேம் அவள் போடுற ஸ்டெப்ஸை வச்சு ஸ்க்ரீன் சேவரில் வச்சுட்டு சின்ன பையனை கூப்பிட்டு அம்மான்னு கூப்பிடு. அந்த குழந்தை தெரியாமல் கூப்பிட்டு வருது. பெரிய பையனை கூப்பிட்டு சொல்லலை மேம். அவன் அதுக்கு விட்டே அவனை பெல்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சொல்கிறியா இல்லையா? அவன் வந்து மம்மி சாரி மம்மி, டாடி யாரோ ஒரு ஃபோட்டோ காமிச்சு அம்மா சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிக்கிறேன் மம்மின்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா மேம். வந்து என்கிட்ட அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை போயிட்டு அம்மா சொல்லிட்டேன்ப்பா என்ன அடிச்சிடாது. அதுக்கப்புறம் அப்படி வா வழிக்கு அப்படின்ட்டு வைக்கிறாங்க மேம். இவன் வந்து இன்னொரு பையன் சொல்கிற டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப், மம்மி டாக்டர் ஃபோட்டோ வச்சுருக்காரு டாடி, யாரோ ஒரு அக்கா ஃபோட்டோ வச்சுருக்காரு அப்படி சொல்லி சின்ன குழந்தை வந்து சொல்கிறாங்க. பசங்க எவ்வளோ ஸ்பாயில் ஆகுது மேம். நான் நல்லா வளர்த்துட்டு வரேன் மேம் பசங்களை, அவங்க எவ்வளோ ஸ்பாயில் ஆகுறாங்க இதனால. பசங்களுக்கு கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்குறது, அம்மாவை போயிட்டு கெட்ட வார்த்தை சொல்லனா அடி. சின்ன பையன் ஓடி வந்து சொல்லிட்டு போயிடுவான். அதே மாதிரி பெரியவன் தான் மேம் கொஞ்சம் விவரம், அவன் தான் கொஞ்சம் யோசிச்சு டாடி சொல்கிற தப்பு ஒரு சமயம் சொல்லுவான் மேம், டாடி நான் அப்படி சொல்ல மாட்டேன், தப்பு அம்மா சொல்லக்கூடாது, சொல்லனா அடி வந்து சொல்லிட்டு போவாங்க பசங்க. குழந்தை வேலைக்காரின்னு கூப்பிடு அம்மாவை, அவன் வந்து சும்மா இருக்கும் போதும் வந்துட்டு அதே மாதிரி சொல்கிறது வேலைக்காரி. இந்த மாதிரிலாம் பசங்களை ஸ்பாயில் பண்ணுறாங்க மேம். போகிற வரைக்கும் எனக்கும் இப்போ துரோகம் பண்ணியாச்சு. இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் தான் மேம் நான் இங்கே வந்தேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட சொன்னேன், அண்ணிக்கிட்ட சொன்னேன். அவன் அப்படி தான், யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டான், அடங்க மாட்டான், இப்படியே சொல்லி விட்டாங்களே தவிர யாரும் கூப்பிட்டு கண்டிக்கல மேம். இன்னொரு பெரியவர் இருக்கார் மேம், அவங்க ஃபேமிலிலேயே IRS படித்து அவர் ரிட்டையர்ட் IRS. அவங்க பெரியப்பா எங்கள் கல்யாணத்தை முன்னிலையில் நிறுத்தி அவர் தான் மேம் பண்ணார். அதனால் அவரை கூப்பிட்டேன் மேம். அதே வேலையை கூப்பிட்டு பேசினா அவரும் அந்த காலத்து மனுஷன். அம்மா இந்த காலத்தில் எல்லாம் தடிக்கு விழுந்தா இதுதான்மா நியூஸு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா நீ, இப்படி தான் மேம் அட்வைஸ் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரை வேணால் கூப்பிட்டு விசாரிப்போம், அந்த கேர்ளை கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்க முடியாது, அவள் படிக்கிற பொண்ணு என்ன வேணால் செய்யலாமா மேம் நான் கேட்குறேன். இன்னொன்று அவங்க டாடியோட பேக்ரவுண்ட் பெருசாக, எல்லார்கிட்டையும் அதை ஒன்று சொல்லி இவங்க பிளாக்மெயில் பண்ணுறது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன சொன்னாங்களோ தெரியல, ஃபஸ்ட் நாள் ஒழுங்காக விசாரித்தவங்க போயிட்டு அடுத்த நாள் வாங்க சொன்னாங்க. அடுத்த நாள் வந்தோடனே என்னை சேர்ந்து வாடறேன்னு எழுதி கொடுத்துருமா, எல்லார் ஃபேமிலியிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அக்கா வந்தாங்க துணைக்கின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு இவங்க ஃபேமிலி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சைன் பண்ணித்தாங்க அப்படின்னு அவங்கள கேட்டு எழுதி வாங்கிட்டாங்க மேம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியல. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வெளியே வரும், வண்டியில் இன்னொரு ஆளை ஏற்றிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன ஒன்றும் பண்ண முடியல பார்த்தியா அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க மேம். போலீஸ் ஸ்டேஷன் போயும் உன்னால் என்ன பண்ண முடிஞ்சுது? அதுக்கப்புறம் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லை மேம், இப்போ வந்து மார்ச் 30th நான் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்தேன் மேம். சொல்லிட்டு தான் மேம் வந்தேன், யார்கிட்டையும் சொல்லாமல் எதுவும் செய்யலை. பசங்களை கூட்டிகிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் மேம் நான் அக்கா வீடு விநாயகபுரம், எங்கள் வீடு புழல்லேருந்து விநாயகபுரத்துக்கு வந்துட்டேன் மேம். நான் அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கிட்ட நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஒரு நாள் வந்து அக்கா வீட்டில் காலையில் கதவை திறந்து பார்த்தா 3 பேக் நிறைய எங்கள் ட்ரெஸ்ஸஸ் இருந்தது மேம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு நடுவில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சாங்க பசங்களை பார்க்கணுன்னு. நான் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன், ரோடுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் பசங்களை, வேணும்னா வீட்டுக்கு முகம் இருந்தால் வந்து வீட்டுக்கு பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அக்கா மாமா வந்து சமரசம் பேச வந்தாங்க மேம். போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி என்னை நீ ரொம்ப அவசரப்படுற, போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், நாங்கள் வந்து பேசுகிறோம், அவங்க வீட்டில் கேட்கலன்னா என்ன, நாங்கள் இருக்கோம் அக்கா மாமான்னு சொல்லிட்டு பெரியக்கா பெரிய மாமா, 2வது அக்கா 2வது மாமா எல்லோரும் வந்து நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க மேம். அவங்கக்கிட்டையும் திமிரா, நீங்கள் அந்த பொண்ணு வீட்டுக்கு யாருன்னா போங்க, நான் இங்கேயே செவத்தில் ரத்தத்தில் எழுதி வச்சுட்டு என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம்ன்ட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவேன், தூக்கில் தொங்கிடுவேன், எல்லோரும் குடும்பத்தோடு உள்ளே போவீங்க, தப்பு செய்யாதவங்க எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? என்கிட்ட பேசாத வார்த்தை கிடையாது மேம். எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. காஃபி எடுத்துகிட்டு போய் காலையில் எழுப்பேன் மேம், கொஞ்ச நேரம் நில்லு அப்படியே, அவனா நிற்பா, வார்த்தைக்கு வார்த்தை மேம். 24 hours இதை கேட்டு எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மேம். எப்போ பார்த்தாலும் கால் அமுக்கு, அவனை அந்த கால் அமுக்குவா. பசங்களை கூப்பிட்டு நைட்டு 11:30 தூங்குவாங்க மேம். பசங்க எழுப்பி, அப்பா கொஞ்சம் கால் மேரி, உங்கள் அம்மா செய்ய மாட்டான், நீ மெரி. குழந்தைங்க தூக்க கலக்கத்துலேயே மெரிக்கும் மேம். கண்ணில் ஏதா ப்ராப்ளம்? இன்ஃபெக்ஷன். சரி, உங்கள் வைஃப் தானே? ஆமாங்க மேடம். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ்.
எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 6 இயர்ஸ் லவ் பண்ணேன் மேடம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிடுவோம். எப்படி இருந்தது உங்கள் திருமண வாழ்க்கை? நல்லா தான் போயிட்டுருக்கு மேடம். எவ்வளோ நாள்? இல்லை ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம். 10 இயர்ஸ் சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா? சந்தோஷம் அவங்க நல்லா தான் வந்தேன் மேடம். வந்தேன். இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? பிரச்சனை இவங்க வந்து தேவையில்லாமல் இன்னொரு பொண்ணை வந்து சம்மந்தம் பற்றி அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படி இல்லைன்றேன். ஆமாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு அதெல்லாம் எப்படி எப்படி டெய்லி ஒரு நாளும் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ப்ரூவ் பண்ண சொல்லி. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு ஒரு பொண்ணோட? ரிலேஷன்ஷிப் இருக்குது மேடம். ஃப்ரெண்டு. அஃபேர் இல்லை? அஃபேர் இல்லை. அந்த ஃபோட்டோ காமியுமா? இது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? நான் பண்ணது மேடம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில். அது ஃபோட்டோஷாப் எல்லாம் கிடையாது. we are not fools. ஓகே, இப்போ அவங்க வந்திருக்கிறது அதுக்காக இல்லை. சரிங்க மேடம். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? தெரியலங்களா மேடம் எனக்கு. இல்லை, காலை அமுத்துறது. அவளானா காஃபி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா, நீ கொஞ்சம் நேரம் நெல்லு சொல்லுவாங்க எல்லாமே காஃபி கொடுத்தா. என்ன மேடம்? என்ன சொல்லுவாருமா? காஃபி எடுத்துகிட்டு போய் நீட்டுவேன் மேம். கொஞ்ச நேரம் நில்லு, எங்கள் ஆள் அந்த நிற்கும், அந்த மாதிரி கொஞ்ச நாள் அப்படியெல்லாம் சொன்னது கிடையாது. இப்போ பிரச்சனை அது கிடையாது. குழந்தைங்க கிட்ட இவங்க ஃபோட்டோ காமிச்சு அம்மான்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க மேம். இல்லை சொல்ல மேடம். எல்லாமே இல்லைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம் மேம். நான் கற்பனை பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன மேம் இருக்கு? இப்போ நான் அந்த பொண்ணு கூட போயிட்டு வாழ்ந்துடல மேடம். அதை தான் மேம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க, என்ன மேடம் நான் என்ன தாலி கட்டிட்டேனா உள்ளே கொடுத்துட்டேன்னா கேளுங்க மேம், நீங்களே தூக்கி என்ன 7 வருஷம் உள்ளே போடுங்க, நான் போகிறேன். அந்த மாதிரி எதுவும் செய்யல. ரொம்ப அடிப்பீங்களா? வார்த்தை வந்து மனசு கஷ்டப்படும். அதுக்குன்னு பொண்டாட்டி அடிக்கலாமா? அடிக்கிறது தப்பு தான் மேடம். ஆனால் அவங்க வந்து வார்த்தை வந்து எப்படி அடிப்பீங்க? பேட்டால, ராக்கெட்டால, இல்லை வேற ஏதாவது அடிப்பாருமா? ஸ்டெம்பு. உங்களை அடிச்சா எப்படி இருக்கும்? அடிக்கிறேன்னு சொல்றீங்க. அடிச்சு மேடம் அவங்க வந்து ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதாவது ஒரு பேட்டில் அடிச்சா எப்படி வலி இருக்கும்? உங்களை அடிச்சா எப்படி இருக்கும்? பேட்ல அவங்க அடிக்க அவங்க அடிச்சா அவங்க பேட்டால ராக்கெட்டால அடிச்சா எப்படி இருக்கும்? வாங்கி தான் தப்பு பண்ணா சுயமரியாதை இல்ல உங்களுக்கு இருக்கு மேடம். நீங்க என்னதான் மனசுல நினைச்சிருக்கீங்க மேடம்? நான் வந்து பிசினஸ் பேக்கர்ஸ் அண்ட் மோஸ் பண்றேன் மேடம். காலையில நான் போனேன்னு வச்சுங்க, அவங்களுக்கே தெரியும் 24 hours ஒர்க்கிங் வந்து. அப்ப 24 hours ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாடி அடிப்பாங்களா? வெளியே போகும்போதும் சரி அந்த அளவுக்கு டார்ச்சர், வீட்டுக்கு வரும்போதும் டார்ச்சர். என்ன டார்ச்சர்? இன்னும் வீடு கட்டல, வெளியே போகும்போது காலைல பேக் எடுத்துன்னு கிளம்புறீங்க அப்படின்னா தான் பிசினஸ் பண்றீங்களோ? இது வீடு கட்டலன்னு கேட்டதே கிடையாது மேம். 10 வருஷமா மேடம். உங்க பேர் என்னது? மகேஷ் மேடம். மகேஷ். காரணம் சொல்றதுன்னா 1000 காரணம் சொல்லலாம் மேடம். எல்லா வேலையிலும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதுக்குன்னு வீட்டுல போயிட்டு அது காமிக்கிறதா? எந்த வகையில நியாயம் நீங்க சேர்ந்து சொல்லுங்க? அவளுக்கு என்ன குறைச்சல்? புருஷன் வேணாம்னு சொல்லிட்டு 2.5 மாசம் ஆளே இல்லை வீட்டுல. அவ்வளவு என் மேல பாசம் தான். ஏன் மேடம் என்ன விட்டு போறேன்? எப்படிங்க உங்க மேல பாசம் இருக்கும்? நீங்க இன்னொரு பொண்ணை கூட பழகுவீங்க, அவ பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவ என்ன உங்களுக்கு அடிமையா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க மனைவி நீங்க உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு புருஷனோட பழகிட்டு இருந்தான்னா, ஃப்ரெண்டு இந்த மாதிரி போட்டோ எடுத்தான்னா, உங்களுக்கு சுயமரியாதை இல்ல? குத்தாது? இத பாருங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல. நீங்க அவங்கள ட்ரீட் பண்ணறது விதத்துல அவங்க உங்களை ட்ரீட் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஒரு நாளும் வந்து ஒரு நிமிஷமும் அவங்க கொடுக்குற டார்ச்சர் தான் எனக்கு மாத்துது மேடம். தம்பி டார்ச்சர் சொல்லிடுது நீங்க வெறும் ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு காரணம். பொண்டாட்டி வந்து பிடிங்கினான்னா, நச்சு சொன்னான்னா திருத்தணும். அதுக்காக இன்னொரு பொண்ணை தேடி போக கூடாது. இன்னொரு பொண்ணை வச்சு பொண்டாட்டி கம்பேர் பண்ணி பேசுறதுன்னா அதை விட கேவலமான விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நீங்க அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அத மாதிரி அவங்க உங்களை ட்ரீட் பண்ணா நீங்க பேசாம இருப்பீங்களா? அதான் வாங்க போறாங்க, அதான் செய்ய போறாங்க உங்களுக்கு. இவர் யாரு சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்க? இவங்க ட்ரை பண்ணாங்க மேடம். எப்போன்னா நான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டேன், மேம் நீ எதுக்கு என் ஹஸ்பண்ட் கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டுட்டேன்ட்டு அவங்க அண்ணா நீ வந்து சண்டையே அடித்து சொல்லி மேலே வந்து நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி ஹேங் பண்ண போயிட்டாங்க மேம். ஹேங் பண்ண போனதும் நான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி காலில் விழுந்தாங்க மேம். வேண்டாம் இதெல்லாம், அவள் உங்களை நம்பி வந்த பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணு, அவளுக்காக இந்த மாதிரி துரோகம்லாம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசுறது தானே பிடிக்கல சொல்கிறாங்க, பேசாதீங்க அப்படி. அதெல்லாம் முடியாது. இப்போ என் கண்ணு முன்னாடி அவளுக்கு ஃபோனை போட்டு நீ பேசியே ஆகணும்னு சொன்னா தான் நான் இறங்குவேன்னு ஏறிக்கிட்டாங்க மேம்.
நான் வேற நீ வழி ஒண்ணு பண்ணுமா, இல்லாம நீயும் அதே மாதிரி பண்ணு. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் அவங்க படியும். சூசைட் பண்ற அளவுக்கு இல்ல மேம், அவங்களே எனக்கு கொன்னு போட்டிருப்பாங்க மேம். இல்லம்மா, அந்த மாதிரி வேலை போயிட்டு ஏமா இப்படி பயப்படுறீங்க? சொல்லுங்க, நீங்களும் ஒண்ணுமே பயமே இல்ல மேம். இந்த மாதிரி கேக்குறதுக்கே அப்படின்னா நீ யார் கூடயோ போறதுக்கு தான் என்ன இவ்வளவு கேள்வி என்னெல்லாம் கேக்குறியா? நடந்தது? எப்படி ஃபைனலி அவர் கழுத்துல தூக்கு மாட்டிக்கல அது சொல்லுங்க. திரும்ப நான் கால் பண்ணி அம்மா தாயே நீ பேசிடு, நான் கெஞ்சின மேம், வேற வழி இல்லாம அவகிட்ட ஒரு பொண்டாட்டிக்கு யாருமே ஏற்படுத்தக்கூடாது அவமானம் நான் அப்பதான் மேம் ஃபேஸ் பண்ணேன். எதுக்குமா இவ்வளவு டாலரேட் பண்ண? எதுக்கு இவ்வளவு சகிச்ச? மாறுவாங்க தூக்கி போட வேண்டியது கிடையாது மேம். எதுக்குமா இந்த கொஞ்சமாச்சும் மாதிரி மாறுவாங்க. ஒரு புருஷன் உங்களுக்கு தேவையா? அவங்க டோட்டலா அந்த இவ்வளவு தூரம் உங்களை கேவலப்படுத்தின ஒரு புருஷன் உங்களுக்கு தேவையா? இது எல்லாத்தையும் விட உச்சக்கட்ட கேவலம் மேம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க எனக்கு வைஃபாவே நடந்துக்கலன்னு. வைஃபாவே நடந்துக்காமையா மேம் 2 குழந்தைங்க பெற்றேன் நான். ஒரு வைஃப் நான் எவ்வளோ டாலரேட் பண்ணி நான் இவ்வளோ நாள் பட்டது எல்லாம் அந்த நிமிஷம் போச்சு மேம். லவ் தானே பண்ணீங்க, ஆமாங்க. இப்படி எங்க போச்சு அந்த லவ்? இல்லை மேடம், இவங்க பண்ணுற ஒரு நாளை வந்து கொடுக்க டார்ச்சரில் யாராக இருந்தாலும் வந்து மாறுவாங்க. 100% உண்மையாக இருக்கணுன்றது நடக்காது. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் மேடம். என்ன ப்ராக்டிக்கல்? ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்களேன், இதுதான் வரும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200 கிலோமீட்டர் நான் சுற்றிட்டு வரேன்னு வீட்டுக்கு வரேன்னா போய் பால் போயிட்டு வரணும் தானே. எனக்கும் ஆசை பாசம் இருக்கு மேடம். என் ஒய்ஃபு இன்னும் நான் அந்த கடைசியில் என் பசங்க என் கூட இருந்தேன்னா அந்த பசங்க கூட நான் வாழ்ந்து செத்துறேன் மேடம். இவங்க சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு தான் சொல்ல வரல. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி பசங்களை அப்படிலாம் இவங்க இல்லை. கிட்ட விட்டா பசங்க செத்துரும் மேம். அந்த மாதிரி வளர்க்குறாங்க மேம் பசங்களை முதல்ல வளர்க்க இப்போ கற்றுக்கோ. அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணாங்க, அதனால தான் நீங்க இன்னொரு பொண்ணை தேடி போனீங்க. என்னன்னு சொல்ல மேடம், ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுங்க. அவ்வளோதாங்க மேடம். ஃப்ரெண்டு தான் இப்படி, இது அதனால ஒரு தான் பெரிய சூசைட் விஷயம் பண்ணிப்பேன்னு மேடம். சொன்னீங்க. ஆமாம் மேடம், சொன்னேன் மேடம். ஃப்ரெண்ட்ட பேசக்கூடாதுன்னா சூசைட் ஆமா. பண்ணிப்பீங்களா? அந்த இன்னொரு மாதிரி ஒரு பேசிட்டாங்க incident மேடம். யாரு பேசிட்டாங்க? அவங்களையும் பேசினாங்க, என்னையும் பேசினாங்க. மேம், அந்த மாதிரி ஒரு நாள் மனசு மனசாட்சியை கஷ்டப்பட்டு தொட்டு சொல்லுங்க, நீங்க தப்பு பண்ணல. தப்பு பண்ணல மேடம். அஃபேர் இல்ல இது, இல்லை கிடையாது, ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். அந்த பொண்ணுகிட்ட பேச சொல்றீங்களா அப்போ? நீங்கள் பேசுங்க மேடம். தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். The subscriber you are calling is switched off. வேற Please நம்பர் try இருக்கா? after வேறு some நம்பர் time. இல்லை, இந்த நம்பர் தான் மேடம். ஏன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு? எனக்கு தெரிலங்க மேடம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இல்லை மேடம். எப்போ என்ன பண்றாங்க. மேடம் அதாவது police அவங்களோட station கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்லுங்க மேடம். மேம் நம்ம போலீஸ் இதுக்கு ஸ்டேஷன் நீங்களே சொன்னீங்க ஆமான்னு. மேடம் ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த அளவுக்கு பழகினாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, இவங்க கொடுக்கும்போது டார்ச்சரில் அது வந்து எனக்கு நல்லா அது நல்லா சொல்கிறது என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதலாக இருந்தது எனக்கு, அவ்வளோதான். சரிப்பா, மற்றபடி வந்து நான் கல்யாணம் பண்ணி போயிடுறேன், இவங்களை வந்து விட்டு விட்டு போயிட்டு நான் அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. அவங்க கிட்ட அந்த பேசிட்டு கிடையாது. இருக்காங்களா மேம்? தரமா பேசுறீங்க தம்பி நீங்க. கொஞ்சம் கூட நீங்க நீயும் சொல்றது வேணும். நியாயமே இல்ல. இதையும் நான் கேக்குறேன், சொல்லியிருக்காங்க இப்ப அவங்களுக்கு உங்க மேடம், கூட இருந்து போர் தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டின்னு வரோம்னா எதுக்கு மேடம் நம்ம கூட்டின்னு வரோம்? எது கூட்டிட்டு வரீங்க? புருஷனை பார்த்துக்கணுன்றதுக்கு தான். அப்படியா? ஆமாங்க இல்லையே. மேடம், வேற என்ன மேடம்? அப்படி இப்ப இவங்களை கிடையாதுங்க. காப்பாற்றினதுனா புருஷனை தலையெடுத்தா? பாத்துக்கிறதுக்கு நான் என்னன்னு கேளுங்க மேம். இவங்களை காப்பாற்றி ஆகணும்னு எதுனா கடமையா? அட பாவி, என்னங்க மேடம்? என்ன பேசுறீங்க நீங்க? காப்பாத்துக்கிறது என்ன எனக்கு தலையில எழுத்தாகும். தலையெடுத்து அப்படி சொல்ல வரல மேடம். இவங்க ஒன்லி வந்து இவங்க வந்து காசு தேவை, வீடு தேவை, அவங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அதுதான் முக்கியமே தவிர ஹலோ, நான் திருமணம்னா என்னது ஒரு ஸ்டார்டிங்ல வார்த்தை வந்து கேட்டீங்கல்ல, திருமணம்னா ஸ்டார்டிங்ல வந்து என்னதுங்க? அந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க. எனக்கு அம்மா கிடையாது மேடம். ஒரு அம்மா மாதிரி பார்த்தீங்கன்னா தான் நான் எங்கள் அப்பா சொன்னார், இந்த பொண்ணு வேணாம் நம்மளுக்கு, உனக்கு வேற பொண்ணு பார்த்து வச்சுக்கிறேன், நல்ல இது வசதி. எல்லாருக்கும் சொல்றதா மேம்? எங்க வீட்லயும் தான் மேடம் சொல்றாங்க. சொல்ல விட மாட்டாங்க. இதுதான் சரி சொல்லுங்க. இதுதான் மேடம். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வேணாப்பா, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி நான் செத்துருவேன்னு சொன்னாங்க. இந்த இதே பொண்ணு தான். சத்துருவேன், இது ஒரு எப்பவுமே இல்லை இல்லை சொல்ல இல்லை அப்படியெல்லாம் கிடையாது மேடம். அந்த மாதிரி மென்டாலிட்டி நான் போக மாட்டேன். இந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் எனக்கு முக்கியம். நான் எவ்வளோ சொன்னாங்க, வேணாப்பா பார்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆசைப்படலாம். வசதியான பொண்ணுன்னா இன்னும் டவுரி கிடைக்கும்னா டவுரிக்கு எல்லாம் எங்கள் அப்பா டவுரிலாம் அப்புறம் என்ன வாங்க. வசதியான இவங்களாம் என்ன மேடம் டவுரி வாங்க? அப்புறம் என்ன வசதியான டவுரி எல்லாம் கிடையாது மேடம். அப்புறம் என்ன வசதியான பொண்ணு? சொல்றது இது மாதிரி வசதியான உனக்கு ஆசைப்பட்டு நல்ல பொண்ணா இல்லைப்பா, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னை வரை வந்து நான் கோவப்படுவேன் மேடம், உண்மையாக கோவப்படுவேன், அடிப்பேன், இல்லைன்னு சொல்ல வரல. அவன் வந்து எனக்கும் மனசு இருக்குது மேடம். வார்த்தைக்கு வந்து அந்த மாதிரி வந்து சொல்லவே முடியாது. இப்போ இங்கே சொல்லிடுறாங்க, அவன் அழுகிறாங்க, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அவங்க சொல்கிறது தான் எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. எனக்கு ஒன்றும் மனசு இருக்குது மேடம். வீட்டுக்கு வரேன்னு வச்சிங்களேன், சாப்பாடுன்றது செய்ய மாட்டாங்க. ப்ளஸ் ஸ்டார்டிங் இது தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது வீட்டில். டிஃபன் வந்து செய்ய மாட்டாங்க மேடம், சாப்பாடு செய்வாங்க. நான் வரும்போது 3 மணி 4 மணிக்கு வேணால் அது ஒரு கெட்டு போயிடும். நான் எனக்கு பிஸ்னஸ் அது மாதிரி. ஒரு நாள் நான் சண்டை போட்டேன், ஒரு சாப்பாடு செய்ய மாட்டியா, நீ ஒழுங்காக டைமுக்கு செய்ய மாட்டியா, இதுதான் உன் வேலையா அப்படின்னு நான் திட்டேன்னு வச்சுக்கலாம். மறுநாள் செஞ்சு வச்சுருவாங்க. ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா 4 மணி தான் வீட்டுக்கு வருவேன். அப்படியே வந்து வீட்டில் அப்படியே கொட்டுவாங்க மேடம் சாப்பாடை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து அப்படியே ஆரம்பித்து ஒரு ஃப்ரெண்டுன்னு வரும்போது அவங்க அந்த மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் நடந்ததே ஆறுதலாக இருந்தது. இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு ஃப்ரெண்டு இன்றைக்கி வேறு வந்து இவங்களை நான் மறக்கலை, என் குழந்தைங்க வேணாம், இவங்க வேணான்னா நான் சொல்லலை.
எல்லாமே இவங்க எனக்கு முக்கியம். அந்த பொண்ணு கூட பழகுனது உண்மை மேடம். ஒரு ஃப்ரெண்டாக நான் பழகினேன், அவ்வளோதான். நான் டைவர்ஸ் நான் கேட்கல. இவங்களை வீட்டை விட்டு நான் வெளியே போகணும்னு நான் சொல்லலை. நான் என் அங்கேயும் கூட அப்படி போவேன். என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என் வீட்டிலே இருக்கட்டும், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன். ஆனால் என் பசங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது மேடம். சரி, இப்போ நான் சொல்றேன், இதே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. இப்போ அவ சொல்றா, நீங்க வந்து எனக்கு உங்க கூட நீங்க அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க, சின்ன சின்ன பிரச்சனையாருது, அதனால நான் ரிலீஃபுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிறேன். அந்த ஃப்ரெண்டுகிட்ட ஆறுதலுக்கு நான் பேசிக்கிறேன். நான் உங்க கூட வாழ மாட்டேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் வரட்டும் போட்டும், ஆனால் நான் என் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பேசுவேன். எனக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்குன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அவங்களுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை நான் பண்ணேன்னா அந்த மாதிரி சொன்னானா வேற வழி இல்லை. அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அக்செப்ட் பண்ணுறது இல்லை மேடம். நீங்கள் அக்செப்ட் அந்த பண்ணிப்பீங்களா? மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னு நானே சொல்கிறேன், உனக்கு என்ன பிடிக்கலையா, சரி உனக்கு டைவர்ஸ் வேணுமா சொல்லு, நீ வாழ்ந்துட்டு போ. இந்த மாதிரிலாம் கூட இருந்துனே குடும்பம் பார்த்துக்கூடாது மேடம். இப்போ சட்டத்தில் சொல்கிறாங்க ஃப்ரெண்டு கூட பேசக்கூடாது பழகக்கூடாது, சட்டத்தில் இருக்குதா மேடம்? சட்டத்தில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்னங்க மேடம் இருக்கு சொல்லுங்க மேடம். மேரேஜுக்கு வெளியே ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு சட்டத்தில் இருக்கு. ஃபோட்டோவில் முத்தம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் சட்டத்தில் இருக்குங்க. நீங்க என்ன பேச்சுலரா? லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மனைவி இருக்காங்க உங்களுக்கு. உங்க மேல எதுக்கு இவ்வளோ கோவம் அவருக்கு? ஒன்று மேலே மேடம், எதுவும் கேட்கக்கூடாது. அடிச்சாலோ கொண்டாலோ எதுவும் நான் அம்மா ஸ்தானத்தில் நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மேடம். அப்போ நான் போய் அவளுக்கு எதுனா, ஆனால் இவள் வந்து எதையுமே எங்ககிட்ட ரொம்ப சொல்ல மாட்டா. அதையும் மீறி எங்களுக்கு வந்துருச்சுன்னா போய் நாங்கள் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? இன்னும் கேட்டால் அவருக்கு முன்னாடி இவ வந்து நின்றுவா, கேட்காத நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் மேம் அந்த மாதிரி அந்த தப்பு தான் மேம். நல்ல சமத்து பொண்ணு தான், நல்ல சாமர்த்தியமான பொண்ணு தான், செம்ம டேலண்ட் மேடம். எங்கள் வீட்லேயே இவ தான் டேலண்ட். எப்பவுமே அவருக்கு முன்கோபம் ஜாஸ்தியா? கோபம் அதிகம் மேடம். எதுக்கு அடிப்பாரு அவரு? அதாவது ஒரு அடிமை இருக்கு பாருங்க, அடிமை இருக்கு பாருங்க, அடிமையை விட மோசமா இருக்கணும், அடிமையை விட மோசமா இருக்கணும், புரியுதுங்களா? வீட்டுல அப்படிதான். என்ன பண்ணுவாருமா அவரு? எதுக்கு அடிப்பாரு ஒன்னு? அதான் மேம், ஏதாவது ஒரு சின்ன கோவம்னா கூட இப்போ சொன்னாங்களே மேம் சமைக்கலன்ட்டு, சமைக்காமலாம் இல்லை மேம். அப்போ நான் 2 பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன கட்டி அனுப்புவேன், நான் என்ன சாப்பிடுவேன், யோசிக்கணுமா இல்லையா மேம்? நான் கல்யாணம் ஆகி போய் மேம் ஒரு வெள்ளிக்கிழமை அமாவாசை எல்லாத்தையும் விட்டேன் மேம் இவங்களுக்காக. எல்லா நாளும் நான்வெஜ் செய்வேன் மேம். நான் போய் கறி கடையில் நின்று வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் மேம். இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ கூட நாங்கள் அன்னைக்கு இது வரைக்கும் அந்த விஷயம் நடந்து கூட எனக்கு தெரியாது. ஸ்கூல்லேருந்து விழுந்துட்டா வண்டியிலேருந்து கேள்விப்பட்டு போனேன். போகும்போது கூட ஃபோன் போட்டால் இவங்க எடுத்து பேசுனாங்க, நல்லா தான் பேசுனாங்க. வராதிங்க மாமின்னு தான் கூப்பிடுவாங்க, வராதிங்க மாமி இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை இன்னும் வேணும், இன்னும் வாங்கி வைக்கிட்ட வீட்டுக்கு வரட்டேன். வீட்டாண்ட போய் இறங்குறதுக்குள்ளே பார்த்தா கீழே அவங்க அண்ணன் வீட்டில் அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. என்னன்னா அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைனா ஒன்று மேலே போய் என்னப்பா பிரச்சனை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி பேசி என்ன நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு அடிப்பியாப்பா, வண்டி சாவி கையில் வச்சுக்கிட்டு என் முன்னாடியே தூக்கி தலையில் அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவேன்? திரும்பி எரிஞ்சிருக்கணும் முகத்துல. ஏன் எரியல? நீ அந்த சாவியை தூக்கி முகத்துல எரிய வேண்டியது தானே? சரி நானும் சொன்னேன் இருந்தா பிரச்சனை. இங்க பாருங்க மேடம், இருந்தா ஒரு நாளைக்கு திருப்பி கை வீசினா அப்ப தெரியும். பாக்குறதுக்கு இப்படி இருக்காளன்னு நினைக்காதீங்க. 2 புள்ள பெற்றிருக்கா. அந்த வலி என்னது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அடிச்சிருக்காங்க மேடம். தெரியாது. அதனால தான் இந்த திமிர உங்களுக்கு எல்லாம். திருப்பி எரிய வேண்டியது நம்ம முகத்துல. இது வரைக்கும் அடிச்சது இல்லை மேம். அது செய்யல, அதுதான் உண்மையில தப்பு. சரி பசங்களையும் அவங்களையும் கூட்டு போயிடலாம், இருந்தா பிரச்சனை அதிகமாகும்னா நீ கூட்டு போயிடுவியா? என் பிள்ளைங்களை நீ கூட்டு போயிடுவியா? ஒரு 2 பொண்ணுங்களை தூக்கிடுறம்ப. லாஸ்ட்டாக போயிட்டு ஒய்ஃபுக்கு பிடிக்கலங்கிறா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருனா முடியாது. ஏன்னா ஒரு மூலையில என் துணியை துவச்சு போயிட்டு வேலை அவங்ககிட்டயே அதை தான் சும்மா தேவையில்லாத பேசுகிறேன். அவங்ககிட்டயே அதை தான் சொல்றாங்க. இருக்கட்டும். 2.5 மாசமா எங்க இருக்குன்னு தெரியாதவங்க தான் துணி எடுத்துட்டு வந்து ஒரு அக்கா வீட்டு வாசல்ல வைக்கிறாங்க. ஒரு நிமிஷமா, இப்போ இது வரைக்கும் ஆயிடுச்சு, ஓகேயா? என்ன ஐடியால இருக்கீங்க நீங்க? மேடம் இவங்க வரட்டேன் மேடம், வேணான்னு சொல்ல. நான் வந்து அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அந்த லவ்வும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. இவங்க வந்து ஒரு நாள் வந்து டெய்லியும் டார்ச்சர் பண்ணலாம் ஆமான்ற மாதிரி நான் சொன்னேன், உண்மைதான். ஆனால் அந்த மாதிரி ஐடியா இல்லைங்க. என் பசங்க என் கூட இருந்தால் போதும், அவங்க கூட நான் வாழ்ந்துக்கிறேன் மேடம். இல்லைங்க, பசங்க மட்டும் பத்தாது. இவங்க வேணான்னு சொல்லி மேடம், வரட்டேன் மேடம். அப்படியே சும்மா அவங்க தயவுல எல்லாம் வர முடியாது. அவளை நீங்க ட்ரூ பார்ட்னரா ஏத்துக்கணும். அவளுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் செல்லில் இருக்கிற மொபைலில் ஹோட்டல் நம்பரு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் நம்புங்க வேணான்னு சொல்ல. அந்த ஹோட்டல் கடைக்காரன்னு ஃபோனை போட்டு கேளுங்க,
அவங்க எத்தனை வருஷமா ஹோட்டல்ல இருந்து டிஃபன் நான் வாங்கிட்டு சரி வந்து மேடம், சமைக்கிறது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை மேடம். மேடம் சமைக்கிறது தான் மேடம் இரு, கஷ்டம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கு சம்பாதிக்கிறோம். உங்களோட அப்ரோச்சே சரியில்லைங்க. நீங்க சொல்றது என்னன்னா நான் சொன்னது சமைக்கல, ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு சமையக்காரியாவா? அவளுக்கு தெரிஞ்சது அவ செய்வா, அவளுக்கு செய்ய முடியலையா நீங்க செய்யுங்க, ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அவளே விருப்பப்பட்டு அவருக்கு பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டு கத்துண்டு சேவா. இப்ப அந்த சொன்னீங்க அளவுக்கு பாத்தீங்களா? நடந்துக்கணும். அந்த அளவுக்கு நான் சத்தியம் அந்த அளவுக்கு நடந்துறதுக்கு பேசி இருக்க அந்த அளவுக்கு அது ஒரு காரணமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நடந்துக்கணும்னா புருஷன் அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும். சரி நீங்களே இத கிளம்புங்க. பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அவுட் ஆஃப் சாய்ஸ் அவ பண்ணணும், அவன் மேல அது திணிக்கப்படக்கூடாது. அதுதான் ட்ரூ ஃப்ரீடம், அதுதான் ட்ரூ ரிலேஷன்ஷிப். உண்மையா அவங்க love எந்த பண்றாங்க. ரிலேஷன்ஷிப்ல ஆனாலும் அவங்க விருப்பப்பட்டு அவுட் ஆஃப் லவ் அவங்க உங்களுக்கு செய்யணும். நீங்க வந்து அவங்களுக்காக தான் பேசுறீங்க. அதாவது கிடையாதுங்க. என்னால சொல்ல முடியல, அவங்க வந்து கிடையாதுங்க. முன்னாடி நான் சொல்றாங்க. அவங்களுக்காக பேசல. நீங்க அவங்கள அடிச்சீங்களா? அடிச்சேன் மேடம். இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் மேடம். அப்ப அவங்களுக்காக தான் பேசுவேன். இது ரெண்டும் இல்லைன்னா நான் உங்களுக்காக பேசுவேன். சப்போஸ் அந்த பொண்ணு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கா, அப்புறம் உங்களை அடிக்கிறான்னா நான் உங்களுக்காக பேசுவேன். 2.5 மாசமா வந்து எங்க போனாங்கன்னு தெரியாது, எந்த வீட்டில் இருந்தாங்கன்னு தெரியாது. நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தேன், ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப். ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன். உடம்பு முடியல, கிட்னியில் ஸ்டோன். அவ்வளோ வழியில் போயிட்டு ஸ்கூலில் போய் நிற்கிறேன் நான். ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் போட்டுருவேன், இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். அந்த கார்டை எங்கே வச்சுக்கிறான்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணால் வீட்டுக்கு போனேன் நான், அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க மாமாண்ட போய் சொல்கிறேன், இவங்க வீட்டை அனுப்ப. மாமாண்ட போயிட்டு இதுமாதிரி வழியில் இருக்குது, கொஞ்சம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் அனுப்புகிறேன் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் தயவுசெய்து சொல்லி அவங்கள வந்து அந்த கார்டை எடுத்துன்னு தர சொல்லுங்களேன்னு சொல்கிறேன் நான். இவங்களும் ஃபோன் இல்லை. அவரும் நான் சொல்கிறாரு, அது நாங்கள் பேசுறது இல்லை, அந்த பொண்ணு எங்கள் வீட்டாண்ட வர்றது கிடையாது, நான் பேசுறது இல்லை அப்படின்னு. என்ன பண்ண முடியும் வழியில்? கஷ்டம்தான். அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எனக்கு 15,000 எனக்கு செலவு. ஒரு வைஃப் இல்லைன்னா என்ன இருங்க. நடக்குதுன்னு இல்லம்மா. தெரியும். தெரிஞ்சுக்கணும். அப்போ நாங்கள் செத்து இருந்திருந்தா இதுதான் மேடம். நல்லா கேட்டுங்க. அவங்க நான் செத்து ஸ்கூல் கிட்ட வந்ததெல்லாம் இல்ல மேம். முந்திருக்கல எல்லாமே. ஸ்கூல் தம்பி, கிட்ட அது எல்லாம் அப்படி வந்ததெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை பண்றாங்களா இருக்குல்ல. மேம்? இல்லப்பா, கோவம். நீங்க பண்ண துரோகத்து மேல கோவம். உண்மையா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி என்ன வேணா சகிச்சுப்பா. இன்னொரு பொம்பளை கூட ஆம்பளை போறது, புருஷன் போறது சகிச்சுக்கவே மாட்டான். சரி அவங்க அந்த கோவம் அடங்கவே அடங்காது. 10 வருஷத்துல யாரு கூட நான் பேசுறேன்னா எப்படி நான் அப்படி இல்ல கேரக்டர் மேம். அதனாலதான் இந்த ஒரு விஷயம் எனக்கு பெருசா தெரியுது மேம். அந்த டிஃபரன்ஸை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. நீங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. சரி எல்லாரும் கூட இப்ப இவங்க போறது சகிச்சுக்க முடியும். அந்த இன்னொரு பொம்பளைங்கிறது வந்து அது ஒரு காலேஜ் கேர்ள் கூட இவங்களுக்கு என்ன மேம் ஃப்ரெண்ட்ஷிப்? இவங்க மேடம், போற அப்ப லைன்ல கூட அன்னைக்கு போயிட்டு இல்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கல்ல. எப்படி உங்களுக்கு அந்த பொண்ணு சிவகாமி எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி பழக்கம்? அதான் மிஸ்டு கால் மூலமா. அட பாவீங்களா. மிஸ்டு கால் இருங்க, ஃபேஸ்புக். எப்படி மிஸ் கால் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் மிஸ் கால் வந்தது எனக்கு. நான் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டேன். இல்லை சார், அதான் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணேன், சாரிண்ணா. ஓகே மேடம் அப்படி சொல்லி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பழக்கம். ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க? நான் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறேன் நான் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு எதனா வந்து ஹெல்ப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதாவது அந்த மாதிரி உண்மையான ஃப்ரெண்டுனா எனக்கு கால் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க. என்ன ஷேர் பண்ணுவாங்க? ஜஸ்ட் அந்த காலேஜ் எங்கே படிக்கிறேன், என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன். நானும் இந்த மாதிரி இவங்களோட பொண்ணுங்களோட காலை ஒட்டக்கணும். கணவர் முட்டிக்கு மனைவின்னு முட்டி மெசேஜ் தட்டணும். அனுப்பிச்சுக்கிறாங்க மேடம். என்னன்னா அதே மாதிரி இந்த மாதிரி மிஸ் கால் என்கரேஜ் பண்றது ஆம்பளைங்களுக்கு சொல்லக்கூடாது. இப்போ என்னதான் முடிவில் இருக்கீங்க? மேடம் அவங்க நான் தான் மேடம் சொல்லுங்க. ஸ்டார்டிங் இப்போ வந்து எதனால ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா, குழந்தை கீழே வந்துட்டாங்க மேடம், தையல் போட்டாங்க. நான் வந்து அடிச்ச ஒரு அடி, குழந்தைய பார்த்துக்காம கஷ்டப்படுது அந்த குழந்தை. அந்த குழந்தைகிட்ட எப்படி மேடம் கேட்பாங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, குழந்தைய சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சொல்ல பார்த்துக்காம சொல்லுங்க. நீங்க அது உண்மையாவே எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அடிக்கல மேடம். அதான் சொல்லுங்க, அடிக்கல யாருங்க அவங்கள அடிக்கிறதுக்கு? உங்களுக்கு யாருங்க இந்த ரைட் கொடுத்தது? அடிச்சேன்னு சொன்னா காட்ட சொல்லுங்க. அடிக்கிறதுக்கு ரைட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாதுங்க மேடம். சும்மாலாம் அடிச்சேன் மேடம். அடிச்சேன் சொல்றது நான் எங்க மேடம் அடிச்சேன்? நான் நீங்க தானே சொன்னீங்க அடிச்சேன்னு. குழந்தை விழுந்துட்டாங்க மேடம், 3 தேல். அந்த குழந்தை ரத்தம் குழந்தை பார்த்து தான் உங்களுக்கு வேலை. குழந்தை பார்த்து விழறதுங்கிறது வந்து ஆக்சிடென்ட். அவ என்ன தள்ளிய விட்டா? கேட்டாங்க மேடம். சரி, அவ வந்து உங்களை அடிக்கலாமே, குழந்தை விழுந்து அவங்கள வந்து அடிக்கிறாளா அவ? நீங்க பாத்துக்க வேண்டியதானே? நான் வெளியே இருந்தாலும் வீட்டுக்கு வரேன். அதே மாதிரி தான் ஒரு வேலையில இருந்திருப்பா.
குழந்தை வேண்டதுக்கெல்லாம் அவளை போய் அடிக்கக்கூடாது. எவ்வளோ வேணா குடும்பப்படுத்துவாங்க, சாவி எடுத்த முகத்தில் எறிவாங்க, செட்டில்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுறாளாம், அதனால இவர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாராம். இப்போ பசங்களையும் எங்களையும் நிம்மதியாக விட மாட்டுறாங்க மேடம். அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ அசிங்கமாக அவங்க அண்ணன் பேசி. இப்போ என்னம்மா முடிவு? அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அவங்க தான் மேடம் முடிவு பண்ணணும். நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து முடிவு பண்ணிக்கணும். இதை பாருங்க, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்கள் மேரேஜில் ப்ராப்ளம் என்னன்னா, அவர் நீங்கள் அடிமை மாதிரி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் அவரை மாற்றணும் இல்லையா? அவரே மாற்றிக்கணும், இத்தனை வருஷம் அவரே மாற்றிக்கணும். இது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம்தான். நாங்கள் 1 மணி நேரம் பேசினதுனால அவர் திருந்தல மாட்டார். இன்னொரு விஷயம், பயந்துட்டே இருந்தேன்னா லைஃப் பூரா பயந்துட்டு இருக்கணும். பயத்தை விடு. அப்புறம் உன்னோட சைட்லேருந்து ஏதாவது தப்பு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கம்ப்ளீட்டாக ஃபுல் அவர் மேலே போடாமல் உன்னோட சைட்லேருந்து ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிச்சு பாரு. அவருக்கு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இருக்கான்னா கேட்டுக்கோ. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்கள் தேடி போகிறீங்கல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் என்னைக்கும் நிற்காது. எப்போ இருந்தாலும் ப்ராப்ளம் வரும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துல 2 குழந்தையும் பெற்றுட்டு நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. மேடம் நான் விட்டுட்டு போகலங்க மேடம், நான் போக சொல்லுங்க மேடம், எதுவுமே நான் அதுதான் சொல்லுங்க. மேடம் போக சொல்லல. அதாவது எப்படி நான் அங்கேயும் போயிட்டு வருவேன், ஆமா. இங்க இருக்கணும். ஆமா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா வெளியே? ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் அவளை வெளியே போக சொல்லலை, ஆனால் நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக. அது தப்பான விஷயம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாளைக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியே போயிட்டே இருந்தால் நீங்கள் உங்கள் பசங்களை நல்லபடியாக வளர்க்க முடியாது. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க முடியாது. ஒரு உதாரணமாக வாழ முடியாது. குடும்பங்கிறது அது கிடையாது தம்பி. குடும்பங்கிறது நம்பிக்கையில் இருக்கிறது. சரி ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாம. இதை பாருங்க, நீங்க பர்ஃபெக்ட் இல்லை, நான் பர்ஃபெக்ட் இல்லை, யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. ஆனா ஒருத்தரோட நெகட்டிவ்ஸையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் குடும்ப வாழ்க்கை. அதுக்கு நீங்க 2 பேரும் தயாராகணும். நீங்க பேசுங்க, நான் வரேன். ஒண்ணுமே பண்ணல. நான் சொல்லணும்னா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. சரி, இது ஒண்ணுமே இல்லையா? இல்ல கிடையாது. மனசாட்சி படி இது ஒண்ணுமே இல்லை. கிடையாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட்டுட்டு வரேன்னு சொல்றது கூட மனசு வரல உங்களுக்கு? அதான் நீ வந்துட்டு டைவர்ஸ் கேட்ட எல்லாமே சொல்லிட்டு. டைவர்ஸே கேட்கலையே நானு. இவங்களாம் டைவர்ஸ் கேட்டா நான் கேட்டேனா? அதுதான் உன்னோட மோட்டிவேஷன். நீங்க தான் இவ்வளோ கொண்டு வந்ததே. உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் போனா அங்கேயும் வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோ. நான் உன்னை வீட்டு விட்டு போ அப்படின்னா அதை பத்தி இல்ல. இப்போ என்ன முடிவு அதை சொல்லு. முடிவுன்னா என்ன முடிவு சொல்றேன். அதான் சொல்லிட்டு எல்லாரும் இதுக்கு மேலே என்ன ஆகுது? அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது? அந்த பொண்ணை பத்தி இல்ல, நம்ம வாழ்க்கையை பத்தி நான் பேசுறேன். நம்ம வாழ்க்கை பத்தி நான் அவ பண்ணதுக்கு அவ அனுபவிச்சுப்பா. அவ பண்ணது துரோகம். நான் எவ்வளோ அசிங்கம் பத்தணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாமே என்ன பண்ண நான் உன் மனசாட்சி தெரியும். நான் அடிக்கிறேன்றது தான் ஒரு பெரிய விஷயமா இவங்கள சொல்லிட்டேன். பரவாயில்ல, நான் அடிச்சுனே வச்சுக்கோ. உனக்கு என்ன பண்ணல நான் இது வரையும். என்ன பண்ணீங்க? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்டா என்ன பண்ணீங்க? ஒருத்தர் பேச 100% ஒரு ஆம்பளை இருப்பான்றது எங்கேயுமே கிடையாது. அவன் கூட்டி எனக்கு அப்படிதான் இருக்கணும். எனக்கு அடிச்சீங்க ஒழிச்சிங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஒண்ணு என்னால முடியாது. கிடையாது. ஒரு நாளெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு வந்தேனா இல்லைன்னா அங்கேயே இருந்துனா இல்ல அந்த பொண்ணு கூட வாழ்ந்துருந்தேனா சொல்லு. ஆனா ஒண்ணுமே பண்ணல சொல்லுங்க. இல்ல பண்ணல. அப்புறம் என்கிட்ட எதுக்கு அப்படி சொன்னீங்க? ஆமா, கோவத்துல சொன்னதான். கோவத்துல எதனாலும் சொல்லுவாங்களா? கோவத்துல என்ன வெறுப்பேத்துனா ஆமா நீ பண்ற அன்னைக்கு அப்புறம் மல்லிப்பூ வாங்கிட்டு கொடுத்துட்டு என்ன சொன்னீங்க? மல்லிப்பூ வாங்கிட்டு கொடுத்துட்டு என்ன சொன்னீங்க? இதுதான் உங்களுக்கு கடைசி மல்லிப்பூ. எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. கோவத்துல சொல்லதா? ஆமா நீ பண்ண டார்ச்சர் நான் சொன்னேன் நானு. சரி, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். அந்த பொண்ணு கூட்டு வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணீங்க. வேற என்ன பண்றது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. அதுதான் உங்க லாஸ்டா ஃபைனல். இப்போ முடிவு தான் கேட்டாங்க உங்ககிட்ட. அதான் நீ முடிவு எடுத்துட்டு வந்து முடிவுலாம் நீ என்ன கேட்காத. நீ புரியுதா? பேசி முடிவு எடுத்து வேற முடிவு எடுத்துட்டு பேசதான் வந்தோமே. அக்கா வந்தாங்க, மாமா வந்தாங்க, நான் வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் போனோம். வானான்ட்டு போற ரைட். குழந்தைகளை ஏன் பார்க்க விட மாட்டற நீ? குழந்தைங்களை எந்த முகத்தை வச்சு பாக்குறீங்க? இந்த மாதிரி வேலை பண்ணி உனக்கு மட்டுமா பிறந்த அந்த குழந்தை? உனக்கு மட்டுமா பிறந்த? எங்க பிறந்த? இல்லையே, 2 பேருக்கும் தான் பிறந்தாங்க. நான் இல்லன்னு சொல்லி பசங்க விருப்பப்பட்டா பாருங்க. பசங்க விருப்பப்பட்டா பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா முடிவுதான். நீ வந்து வாழத்தான் வாழ. உன்னை வானான்னு சொல்ல. நான் அந்த பொண்ணு தேவையில்லாம சொல்லாத. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பொண்ணு வாழ்க்கை இருக்கு இருந்ததுனாலதான் நான் இதேதான் காலகாலமோ இதேதான் இருக்கு இருந்ததுனாலதான் நான் சொன்னேன். அது இல்லன்னு நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அது இருக்குன்னு தான் நான் கோர்ட்டுக்கு போ, ப்ரூவ் பண்ணு. முடிவு தெரிஞ்சிச்சு மேம். வாங்க. விமலா, இப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன் அவங்க கான்வர்சேஷன். பேசிக்கலி அவருக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் இல்லை.
அவங்க ஒரு அது எனக்கு மனுஷியாவே எப்போ உங்களை தெரியும். மதிக்கல. அவர் வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடய இருக்காரு. அது அப்படி அவங்கள சொல்லி வளர்த்துருக்காங்களா இல்லை நான் ஆம்பளை, அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆம்பளை நான் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது இப்படிதான் ma'am ரிலேஷன்ஷிப். எல்லா ஆம்பளைங்களும் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கிறவங்க. அவங்களெல்லாம் கேவலப்படுத்திடாதீங்க ஜெனரலைஸ் பண்ணி. எத்தனை எக்ஸாம்பிள் எடுக்கலாம் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள். மேடம் அவங்க வந்து வேணான்றதா மேடம் இவ்வளோ தடவை ஸோ வந்துட்டாங்க. இல்லை தம்பி, உங்களுக்கு என்ன தெரியுமா, மேல் ஈகோ தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்கள் இவங்களை நடத்துறது விதம் ரொம்ப தப்பாக இருக்கு. நீங்கள் அவங்கள பார்க்கறது விதம் ரொம்ப தப்பாக இருக்கு. உங்களுக்கு அடிமையாகவே பார்க்குறீங்க. அந்த அடிமட்டத்தில் அந்த ப்ராப்ளம் இருக்குமா? யூஆர் அன் எஜுகேட்டட் கேர்ள். Yes, ma'am. யூஆர் நாட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த தைரியமே இல்லை. 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசினா மட்டும் போராதுமா. எம்பவர்மெண்ட் ஷுட் கம் ஃப்ரம் விதின். உங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அது இருந்ததுன்னா நாங்கள் தேவையே இல்லைம்மா, நீங்களே நீங்கள் 2 பேரும் உட்காந்து வீட்டிலேயே ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இது இல்ல மேம், உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு, நீங்கள் வந்து அவருக்கு அடிமையாயிட்டீங்க, எமோஷ்னலாக அவருக்கு அடிமையாயிட்டீங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 10 இயர்ஸாக உங்களோட வர்த் உங்களுக்கு தெரியாத அளவிற்கு அவர் உங்களை நடத்தி இருக்காரு. அது எனக்கு தெரியும் மேம். அந்த டாமினேஷனுக்குள்ள போய் நீங்க யாருன்னே நீங்க மறந்துட்டீங்கம்மா. அதுதான் நடந்திருக்கு. அதனால நீங்க முடிவு பண்ணுங்க. அவரோட அந்த குவாலிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணி, அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கலாம் இல்லையா, நிறைய நல்ல குணங்கள் இருக்கலாம் இல்லையா. ஃபியூச்சரை நினைக்கிறேன் மேடம். சரி, பசங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஸோ எது நீங்க வே பண்ணி பாருங்க. அவர்கிட்ட சில கெட்ட குணங்கள் இருக்கு, உங்கள்கிட்ட எப்படி கெட்ட குணங்கள் சிலது இருக்கோ அது மாதிரி அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறது, அவருக்கு அந்த மேல் ஈகோ இருக்கு, டாமினேட்டிங் ஆட்டிடியூட் இருக்கு அவருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்தா நீங்க அவரோட வாழலாம். அதை விட்டுட்டு அவர் இப்ப மாறணும்னு நினைச்சு அவர் மாற மாட்டாருமா. ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்ல, உங்களோட ஆட்டிடியூட் சரி கிடையாதுங்க. யூ ஹாவ் டு சேஞ்ச். இல்லைன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் ட்ரூ ஹாப்பினஸ். யூ வில் பி த லூசர். ஷீ won't be the loser. You will be the loser. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க முடிவு பண்ணுங்க. Are you ready to put up with this? No, ma'am. You don't want to. No. Because as he spoke now, I come to a conclusion, he will not change. எங்க வந்தாலும் அவரை மாற்ற முடியாதுன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு மேடம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இட் cannot be one sided. லாப்சைடடாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது இல்லையா. எப்பவுமே ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒருத்தர் அந்த மரியாதை இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் சாலிடாக இருக்கும். இந்த மரியாதையே இல்லாமல் அடிமத்தனம் இருந்தால் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் சாலிடாக இருக்கும்? நீங்கள் ஒரு வாட்டி கூட யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான அது நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. ஓகே, இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் எலிஜிபிளான்னு நீங்கள் தான் சொல்லணும். he'll realize one day மேம். அது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அது எப்போன்னு தெரியல. அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ண தயாரா? ஐ எம் நாட் ரெடி மேம். இல்லை, தயாரா இல்லை. வேற நம்ம ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. அப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. எனக்கு தொந்தரவு. யூ வாண்டட் டு ட்ரை இட் அவுட். பேசி பார்க்கலாம் தான் மேம் வந்தேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பேசி பார்த்ததுல இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. he is in same mentality. நான் எங்கே போனாலும் வெளியில் உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இதை விட அதிகமாக இருக்கும். இதை விட அதிகமாக தான் இந்த மாதிரி ஒரு ஒரு பேசவே முடிஞ்சிருக்காது. என்னோட வாயை திறந்தே இருக்க முடியாது. நான் அவங்க தான் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வரதுக்கான காரணம் அதுதான். இந்த அரங்கில் வந்து உட்காந்து பேசும்போது அட்லீஸ்ட் ஒரு டயலாகுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா சண்டை தான் இருக்கிறது. பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும் தவிர. ஸ்டேஷன்லாம் கூட போகணும் மேம், ஆனால் இந்த மாதிரி பேச முடியல. ஸ்டேஷன்லாம் கூட போகணும். இந்த மாதிரி அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கூட என்னால் தெரிஞ்சு. ஸ்டேஷன்ல எத்தனை பிரச்சனை தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கு. வீட்டுக்கு வீடு சண்டை இருக்கு, ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு சண்டை இருக்கு. எவ்வளவுதான் பண்ணுவாங்க? ஒருவேளை அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லம்மா சாரி நான் அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தா அந்த பொண்ணை கம்பல் பண்ணி நான் அனுப்பிச்சிருப்பேன். நோ ரிக்ரெட். நம்ம ஹர்ட் பண்ணோமே, அவளை பண்ணுமே, அவர் எக்ஸ்கியூஸ் சொல்றாரே தவிர அவர் வந்து இவ என்ன டார்ச்சர் பண்ணா, இவ தப்பா பேசினா, அது பண்ணா, இது பண்ணான்னு எக்ஸ்கியூஸ், அவர் பண்ண தப்ப நியாயப்படுத்த பாக்குறாரு. அந்த படியெல்லாம் இந்த பொண்ணு மேல போட்டு, மத்தவங்க மேல போட்டு, நம்ம மேல கூட போட்டு அவர் தப்பிக்க பாக்குறாரு. அந்த ஆட்டிடியூட் எப்படி சரி வரும்? என்னத்தை நம்பி நான் அந்த பொண்ணை சரி போமா சொல்லுவேன்? தைரியமா இருங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணினாருன்னா லீகலா ஸ்டெப் எடுங்க. ஓகே ஓகே.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ யுவர் ஒர்த். ஓகே ஓகே, ஷூர். தேங்க்யூ. கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.